ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பின்னாடியே போனையா, கழட்டி விட்டாளா, திருப்பி வந்தனா, எனக்கு ஒன்றுமே அவங்களும் புலம்பக்கூடிய நபர்களும் நீங்கள் தான். ஏன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த தன்மை உண்டு. இதே வந்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து காளமாடு கூட காலில் விழுன்னு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா இவங்களுடைய பார்வைன்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காளை மாடைக்கு அடங்கி போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம கன்னி ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு உண்டு. எப்படி வசப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து பெண் ராசியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி தன்மைகள் உண்டு. இதே வந்து ஆண்களுக்கு தாங்க பிரச்சனை. பிக்கப்பு, ட்ராப்பு, எஸ்கேப்பு அப்படின்ற அளவுக்கான தன்மையும் உண்டு. சிங்கிள் டீக்கு சிங்கிளாக இருந்தாலே நல்லா இருந்திருக்கலாம் போல், இப்போ சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்க வேண்டிய அளவுக்கு புலம்பக்கூடிய நபர்களாக யாராக இருப்பாங்க அப்படின்னா, இந்த காதலில் தோல்வியுற்ற கன்னி ராசியில் பிறந்த ஆண் பிள்ளைகள் புலம்பக்கூடிய நிலைகள்லாம் உண்டு. ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நட்சத்திரங்கள் உண்டு. ராசியில் பிறந்த ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்குமே இது பொருந்தி போகக்கூடிய தன்மை இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை, அஸ்தம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்குமே இந்த தன்மை ஒத்து போங்க. பொதுவாகவே வந்து என்னென்னா இந்த இலகுவான மனநிலைங்க. எப்போ எப்படி இருக்காங்கன்னே தெரியல. பட் ஆனால் ரொம்ப குழப்பவாதிகளாக இருக்காங்க. பட் ஆசைப்பட்டேன் அப்படின்னா செஞ்சுட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி புலம்பக்கூடிய நபர்களும் நீங்கள் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன்ஸாக இருக்கேன், நான் வந்து உண்மையாக இருக்கேன், நான் நேர்மையாக இருக்கேன், என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ற அளவுக்கு சண்டை போட்டு காதலிக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தான். இன்னொரு எடுத்துட்டோம் அப்படின்னா மனோநிலை சம்மந்தப்பட்ட போது ஒரு ஈர்க்கப்படக்கூடிய அளவுக்கு விலகக்கூடிய நபர்களும் நீங்கள் தான் இருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒத்து போகலை, இந்த இடத்துல வந்து மனம் வந்து தெளிவாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் விலகி போகக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் தான் இருக்கீங்க. அதாவது உச்சபட்ச காதலை அனுபவிக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். உச்சக்கட்டத்தில் போய் அங்கேருந்து தள்ளிவிடக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு. பொதுவாகவே ஒருத்தவங்க வந்து கண்ணியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்களால் ஒரு அவமானத்தை அசிங்கத்தை சந்திக்கக்கூடிய நிலை உண்டு. இதே வந்து பெண்களுக்கு இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்களுடைய காதல் லைஃப் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் என் லவ் லைஃப்காக நான் எதை வேணாலும் செய்கிறேன் அப்படின்ற ஒரு துணிச்சலான பெண் பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்களோட காதலை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பேரண்ட்டை கூட ஒரு எதிர்த்துட்டு போகக்கூடிய தன்மையும் யாருக்கு இருக்கும் அப்படின்னா கண்ணியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு இருக்குது. சில பேருக்கு மட்டும்தாங்க இதில் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ற மாதிரி சில நட்சத்திரத்தினுடைய தன்மையை பொறுத்து மாறுபடக்கூடிய நிலை உண்டு. அதாவது கௌரவம் சார்ந்து என்னுடைய அப்பாவுக்காக, என்னுடைய குடும்பத்தாருக்காக, என்னுடைய காதலையும் நான் தியாகம் பண்ணுறேன்னு கூடிய நபர்களும் இந்த ராசியில் உண்டு. அதே மாதிரி என்னுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், எனக்கு யாருமே முக்கியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு துணிச்சலாக பேசக்கூடிய நபர்களும் இந்த